வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சூப்பராக இருக்குங்க. கார சட்னியோடு வச்சு சாப்பிட இல்லை அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கை எடுத்தோம்னா அதை தலையை தட்டி பச்சரிசி எடுத்துக்கணும். அது மேலே கோபுரமாக உளுந்த சேர்த்துக்கணும். இதுதாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டு. அதை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு அதை நல்லா கிளறிக்கணும். ஏன்னா அந்த உளுந்தும் பச்சரிசியும் கலந்ததுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி ஒரு முறைக்கு 4 முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். இதை 4 ஹவர் ஊற வைக்கணுங்க. இந்த கார சட்னிக்கு நான் வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வரமிளகாய் போடலை, புளி போடலைங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இது தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, அதனால் அதுவே போதும்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரிய விடணுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுதான் நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றினாவே எப்போவுமே சட்னி நல்லா இருக்கும். ஸோ இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியோட இதையும் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா இந்த கார சட்னி ரெடிங்க. இப்போ அந்த ஆட்டி வச்ச மாவை நல்லா நம்ம கரைச்சிக்கணும். ஸோ இந்த மாவை எடுத்து அது கூட உப்பு சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நடு பதத்தில் மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா பயங்கரமாக எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும். கரெக்டான பதத்துக்கு நம்ம ஊற்றி கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இட்லி பதத்துக்கும் இருக்கக்கூடாது, தோசை பதத்துக்கும் இருக்கக்கூடாது. மீடியம் அந்த லெவலில் அந்த தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்பவும் தண்ணி இல்லை, ரொம்பவும் கெட்டி இல்லை, அந்த மாதிரி இருக்கணும். கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுக்கணும். டக்குன்னு இதை ஊற்றுனதுக்கப்புறம் அதை மிதமான தீக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா உள்ளே இருக்க மாவு வெளியில் ஊற்றி போயிருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு 1 செகண்ட் இருந்தால் போதுமானது. ஏன்னா அது நல்லா வேகமாக வெந்துடக்கூடியது தான். அதனால் இதை வேகமாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சி போச்சுன்னா அந்த நிறம் ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த வெள்ளை பணியாரத்துக்கான வெள்ளை கலர் வராமல் போயிடும். அதனால் எப்பயுமே தீயை கொஞ்சம் குறைச்சி ஒரு தடவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது. லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு வந்துருச்சு. முதல்ல கூட கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துச்சு, இப்போ வெள்ளை வெள்ளைன்னு வந்துருச்சு. இதே தீ பதத்துக்கு வச்சோம்னா போதுங்க. இந்த மிதமான தீயிலேயே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப செட்டிநாட்டு ஸ்பெஷலுங்க. காலையில் எல்லா திருமணத்துலேயுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக வெள்ளை பணியாரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதும் கூட வெரி ஈஸிங்க. ஒரே ஒரு பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து, அவ்வளோதான். இதை ரெண்டையும் நல்லா போட்டு ஆட்டுறது தான் வேலை. முடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட அல்டிமேட்டுக்கு இன்னொன்று என்ன காரணம்னா கார சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒன்று தின்ன ஆரம்பிச்சோனாவே இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டான கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் 4-5 கூட ஊற்றி எடுக்கலாங்க. எனக்கு அந்த கடாய் இல்லாதனால இந்த கடாயில் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். கொஞ்சம் இந்த ஊற்றுற நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் டைம் தேவைப்படுமே தவிர அரைக்கிறதோ மற்றதுக்கோ டைம் இருக்காதுங்க. சூப்பராக வேகமாக செஞ்சிடலாம் இதை. ஸோ இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இது எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.